அடடா நம்ம வீட்டு 3 பட்டாணிகளுக்கு பொறுப்பு வந்துருச்சு போலயே நினைச்சா அதான் இல்ல வீட்டுக்கு டாக்டர் வர வச்சு அவரை வச்சு செஞ்சிருக்கானுங்க. அட கன்றாவிய சிண்டு பூச்சரோட சிரிப்பூட்டும் டாக்டர் செக்கப் பாப்போம். அங்கே ஒரு வேலையை வெளியே போயிட்டு வரேன் வரதுக்குள்ளே ஹாஸ்பிட்டலுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு விடானா அந்த சோம்பேறி மதுவல டாக்டரை வீட்டுக்கு வர வச்சு இவ்வளவு நல்ல பிள்ளைங்களா இருக்கானுங்களேன்னு டாக்டர் நினைச்சிட்டு திருப்பி பாக்குறதுக்குள்ளே போண்டா சைலண்டா வேலைய ஆரம்பிச்சுட்டான். இவனுங்களை வெளியே கூட்டிட்டு போகாம வீட்டுக்கே டாக்டர் வர வச்சு பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபிள் ஆயிருச்சு. ஆனா மருந்து டப்பாவை தூக்கிட்டு ஓட லேப்டாப் மேல ஏறி நடக்கன்னு டாக்டர் போட்டு பாடா படுத்துட்டானுங்க. என்னடா தம்பி இப்படி பண்றீங்க அப்புறம் டாக்டருக்கு உங்களை பிடிக்காம போயிரும் பாத்துக்கோங்கன்னு சொன்னதும் அப்படிலாம் எங்களை தப்பா இட போட்டுறாதீங்க இப்ப சமத்தா இருக்குமா சூப்பர். அவ்வளவு நேரம் கிங்கினி மங்கினி நாங்கிட்டு ஓடிக்கிட்டு டாக்டர் அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு பாசத்துல பிணைந்து கிடந்தவனுங்க ஊசி எடுக்கவும் ஒருத்தன் கொஞ்சமாச்சும் கோஆபரேட் பண்ணா ஆனா இன்னொருத்தி சைஸா நைஸா எப்படியோ கோழி அமுக்குறாப்ல அமைக்கி பிடிச்சி வேலையை முடிச்சிட்டு கிளம்புனா பையலுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. கிளம்புறீங்களா நான் விட மாட்டேன் டப்பா மேல ஏறி நின்னுக்கிட்டான். அது ஒண்ணுமில்ல நம்ம வீட்டுக்குள்ள யாரு வந்துட்டாலும் இங்கேயே இருக்கணும் திரும்ப போக கூடாது அவ்வளவு பாச பொங்கல் இதா பொங்குறதா டார்ச்சர் பண்ணி ஓட வைக்கிறதுல எக்ஸ்பர்ட்ல நம்ம ஆளுங்க.